சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நிலவிய பனிமூட்டம், 60 அடி ஆழக்கிணற்றில் விழுந்த மூதாட்டி மீட்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலையில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கோயம்பேடு, வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக அளவில் பனிமூட்டம் காணப்பட்டது. சாலைகளே தெரியாத அளவுக்கு புகை போல பனி படர்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஓடுபாதையில் பனி சூழ்ந்ததால் மும்பை, பெங்களூரு, கோலாலம்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வந்த 4 விமானங்கள் அங்கு தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல், நெம்மேலி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. தொடர்பனி காரணமாக சம்பா நெல் பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, உடையார்பாளையம், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், திருமானூர் உள்ளிட்ட பகுதியில் காலை 8 மணி வரை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, கலவை, வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், நெம்மலி, அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிமூட்டம் கடுமையாக இருந்தது. கடலூர் மாநகரில் வெண்போர்வை போர்த்தியது போல பனி சூழ்ந்து காணப்பட்ட காட்சிகள்தான் இவை. கடலூரில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் சாலையில் 10 அடி தூரத்தில் வரும் வாகனங்கள் கூட தெளிவாக தெரியாத நிலை உள்ளது. கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலை, கடலூர் விருத்தாசலம் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். காஞ்சிபுரத்தில் வையாவூர், ஏனாத்தூர், செவிலிமேடு, ஓரிக்கை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டமே உதகை போல ரம்மியமாக மாறியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி, மீஞ்சூர் சுற்றுவட்டாரத்தில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. தென்காசியில் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். காலையில் நடைபயிற்சி செல்வோர் பயிற்சி மேற்கொள்ள முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி விடுவிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 2500 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்த நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 931 ஹெக்டேர் நிலங்களுக்கு ரயில்வே துறை நிதியை ஒதுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய திட்டங்களான திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை, மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை, மணியாச்சி நாகர்கோவில் அகல ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், மீதமுள்ள திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணி விரைவாக மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நிலம் கையகப்படுத்தலுக்கான நிதியை பகுதி பகுதியாக வழங்குவதற்கு பதிலாக மொத்தமாக சரியான நேரத்தில் ஒதுக்குவதன் மூலம் முக்கியமான திட்டங்களை தடையின்றி விரைவாக முடிக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்வே திட்டங்களுக்கான ஒதுக்கீடு குறைந்து இருப்பதாக கவலை தெரிவித்துள்ள முதலமைச்சர், தூத்துக்குடி மதுரை புதிய அகலப்பாதை மற்றும் திண்டிவனம் திருவண்ணாமலை அகலப்பாதை திட்டங்களை மீண்டும் தொடங்கவும், இதற்கு தேவையான நிதியை வழங்கவும் உரிய அறிவுறுத்தலை ரயில்வே துறைக்கு வழங்க வேண்டும் என்று பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 17ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவித்தார். அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார். இப்போ நேரலையில் முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும். எல்லாமே இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். பொள்ளாச்சி அருகே 60 அடி ஆழ கிணற்றில் விழுந்த மூதாட்டி மீட்கப்பட்ட காட்சிகளை இவை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மோதிராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி சுப்புலட்சுமி 10ற்கு மேற்பட்ட ஆடுகளை வைத்துள்ளார். அவற்றை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற பொழுது கால் இடறி 60 அடி ஆழ கிணற்றிற்குள் மூதாட்டி விழுந்தார். நல்வாய்ப்பாக கிணற்றுக்குள் இருந்த மோட்டாரில் கட்டப்பட்டிருந்த கயிறை பிடித்தபடி மூதாட்டி அபயக்குரல் எழுப்பினார். இதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வலை மூலம் மூதாட்டியை மேலே கொண்டு வந்தனர்.
கிணற்றில் விழுந்தாலும் சாதுரியமாக செயல்பட்டு உயிரை காத்துக்கொண்ட மூதாட்டியை பலரும் வியப்புடன் பார்த்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவின் கிளை செயலாளராக மாறிவிட்டதாக விருதுநகர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு பதவி கொடுத்தவரையே கட்சியிலிருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என சாடினார். போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ இதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. பாஜகவிடம் அடிமையாகி தமிழ்நாட்டை அடமானம் வைக்க எதிரிகள் துணிந்து விட்டனர் என்றும் முதலமைச்சர் கூறினார். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்வது சட்டவிரோதமானது என்று சாடியுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பொறுப்பாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை திட்ட பணியாளர்களை திமுக அரசு தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பரப்புரை வேலைகளில் ஈடுபடுத்துவதை கண்டிப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் அவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் சென்னை வருகை தங்களின் கூட்டணிக்கு பலத்தை கூட்டியுள்ளதாக கூறினார். டிஎம்கே கூட்டணி இன்றைக்கி வரலும் கூட்டணியில் யார் இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் எங்கள் கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்காங்க. எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கிறது. இதனிடையே சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக கூட்டணி வேண்டாம் என நினைப்பவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவிடம் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என அழைப்பு விடுத்தார். கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திருமாவளவன் வெளியே போறேன்றாரு. கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு நம்பிக்கை போய்விட்டது. பிசில் அடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. நான் யாரையும் சொல்லல. யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க அண்ணன் எடப்பாடியாரை போய் பார்க்கலாம். எங்க கட்சியில அண்ணன் ஒரு குழு வச்சிருக்காங்க. அங்கே வந்து அண்ணன் துரைசாமி அவர்களை பார்க்கலாம். அந்த சாமியை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சாமியை பார்க்கலாம். பழனிசாமியை பார்க்கலாம், துரைசாமியை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகி கொண்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி உதிரியாகி கொண்டிருப்பதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். திரிபுவாதங்களுக்கு இடம் தரக்கூடாது என்று விசிக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இணையத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் கூட்டணி விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் தனிநபர் யார் மீதும் அல்லது எந்த ஒரு கட்சியின் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வன்னியர் சமூகத்தை சார்ந்த வெகு மக்களுக்கு எதிராக விசிக முடிவெடுத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சிலர் முயற்சிப்பதாக கூறியுள்ளார். பாஜகவை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கும் விசிக எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சனாதன சக்திகள் முயற்சிப்பதாகவும், குறிப்பாக ஒரு சாதியினருக்கோ அல்லது ஒரு மதத்தினருக்கோ எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிந்தித்ததுமில்லை, செயல்பட்டதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சூழும் சனாதன பாசிச சக்திகளை வீழ்த்துவதே இலக்கு என்றும் அதற்கான வெற்றி வியூகத்தை வகுத்து வழிநடத்தி வரும் திமுக தலைவர் அண்ணன் மு.க.ஸ்டாலினின் அளவரிய முயற்சிக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறியுள்ளார். திரிபுவாதங்களுக்கும் அவதூறுகளுக்கும் இடம் தரும் வகையில் விசிக தோழர்களின் கருத்துக்கள் அமைந்துவிடக் கூடாது என தொண்டர்களுக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிச்சயம்
200க்குள்ளே நாம் வெற்றி பெறுவது லட்சியம். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில்தான் நடிகர் வடிவேலு பஞ்சு வசனம் பேசி விளையாட்டு மேடையை அரசியல் மேடையாக்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மகளிர் கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பரிசு வென்ற அணிகளை பாராட்டி பேசிய வடிவேலு மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதாக கூறினார். ஏன்னா இப்படி பெண்களுக்கு அருமையான விஷயத்தை நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க, அது ஒரு விஷயம் போதும். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடக்க உள்ளதாக கூறிய வடிவேலு எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை திரைப்படத்தின் பாடலை பாடி ரசிக்க வைத்தார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு. நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இன்னும் வெற்றி பெற்றிருப்போம். தமிழ் மொழியின் பெருமை குறித்து மலேசியாவில் பேசிய பிரதமர் T20 உலகக்கோப்பையை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழின் பெருமைகளை எடுத்துரைத்தார். India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. தங்கள் திறமையால் தமிழர்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமிழர்களை பட்டியலிட்டார். And I proudly say India's Vice President Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister Dr. Jaishankar ji, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, they are from Tamil Nadu. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி கேட்பவர் என கூறிய பிரதமர் மோடி மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை நிறுவப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார். புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விளைபொருட்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து டெல்லியில் விளக்கமளித்த பியூஷ் கோயல் இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய விளைபொருட்களை 0 வரியில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் எனவும், ஆனால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விளைபொருட்களுக்கான வரியில் எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பலனடையும் வகையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் வரி சலுகைகளை பெற்றுள்ளதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். ऑटो पार्ट्स में जैसे मैंने कहा कि कुछ ऑटो पार्ट्स ऐसे हैं जिसपे हमें 0 ड्यूटी मिलेगी, कुछ पे 18% रहेगा. दोनों प्रकार के ऑटो पार्ट्स रहेंगे और लगभग आधा जो हमारा एक्सपोर्ट है वो 0 ड्यूटी पे चले जाएगा. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பியூஷ் கோயல் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை பதிலளிக்கும் என தெரிவித்தார். இந்திய அமெரிக்கா வர்த்தக கட்டமைப்பு இடைக்கால ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கே சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவும் அமெரிக்காவும் வெளியிட்ட கூட்டு அறிக்கை மூலம் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை தெளிவாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கூட அல்ல என்றும் இது ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பே ஆகும் என்றும் விமர்சித்துள்ளார். இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் சமச்சீரற்ற தன்மையில் இருப்பதும் தெளிவாகியுள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரிகள் நீக்கம் அல்லது குறைக்கப்பட இருக்கும் நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, தோல் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிவடைந்தால் மட்டுமே அமெரிக்கா வரியை நீக்கும் என கூறியுள்ள ப. சிதம்பரம் பிரிவு 232 கீழ் அமெரிக்கா நடத்தி வரும் விசாரணை தொடரும் என்றும் இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அந்த விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு எப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய விஷயமாக இருக்கும் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் ராட்டின விபத்தின் காட்சிகள் தான் இவை. ஹரியானாவின் சூர்ஜகன் பகுதியில் நடந்த கண்காட்சியில் ராட்சத ராட்டினம் அமைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்கள் ராட்டினத்தில் ஏறி உற்சாகத்துடன் விளையாடினர். ராட்டினத்தின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்த போது திடீரென பக்கவாட்டு தூண் உடைந்து பலத்த சத்தத்துடன் விழுந்தது. இந்த கோர சம்பவத்தில் ராட்டினத்தில் விளையாடிய 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ராட்சத தூண் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பார்வையாளர் ஒருவர் எடுத்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியது. 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நேற்று தொடக்க விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா அமெரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் அதிரடி வீரர்கள் அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர்.